ஒட்டைய ஆட்டைய பழனி கோயில் சொத்தை, அதாவது துவக்கத்திலே சொன்னேன், எல்லாரும் பழனிக்கு போய் மொட்டை போடுவாங்க. நம்ம தம்பி இந்து சாமி அன்னொழித்துறை அமைச்சர் ரமேஷ் பழனிக்கே மொட்டை போட்டார். ரமேஷனுடைய உத்தரவின் பேரில் அந்த துறையிலேருந்து ஒரு உத்தரவு வரும். அது 2 கோடி ரூபாய்க்கு விற்கலான்னு, அது 2 கோடி ரூபாய்க்கு நீ ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்ப. நல்லா கோர்ட்டுக்கு போய் அதை கேன்சல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ. அதை வாங்க வந்தோம் 2 பேர் எங்க இதை தில்லுமுள்ளு பண்ணுவார் அமைச்சர். கேட்டால் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதிகாரிகள் லெவலில் அது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்துச்சு, அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, தவறு நடந்துச்சுன்னா இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? 100 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுறேன்னா இதுக்கும் நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் எந்த சம்மந்தம் இல்லையா? அவருக்கு எதுவுமே தெரியாதா? அவர் தான் 2 அமைச்சர் அமைச்சு ப்ரெஸ் மீட்டில் போய் இதை பேசுவான்னுங்கிறார். எல்லாமே ஊழலாம், எல்லாமே தில்லுமுல்லாம் ஆரம்பத்திலிருந்து. சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து நம்ம இத்தனை ஆண்டுகள்? நீங்க கொள்கை தலைவராக பெரியார் வச்சிருக்கீங்க, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே கொள்கை தலைவராக பெரியார் வச்சிருக்கீங்க. அவர் என்ன போராடினார்? அந்த ஆரிய ஆதிக்கத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்தார். உங்களுக்கும் சேர்த்துதான் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, உங்களுக்கும் சேர்த்து தான் பெரியார் போராடினார். கோர்ட்டு காரி துப்பிட்டார். நீதிபதி கணம் நீதிபதி, ஆல் த ஜட்ஜஸ் ஆர் ஈக்குவல் டு த காட். கோர்ட் இஸ் டெம்பிள். இன்னைக்கு நீதிபதிகள் தான் இந்த நாட்டை காப்பாத்துறாங்க உங்கள்கிட்ட இருந்து. திருட்டு வேலை பார்க்கறது யாரு சார்? இது என்ன திருட்டு வேலை சார்? இது கோயில் சொத்தை திருடுறதா? திமுக திருட்டு திமுகவா இல்ல தாவேகா திருட்டு தாவேகாவா? யோசிங்க. வணக்கம், குடியாத்தம் குமரன். தம்பி தம்பி மாண்புமிகு ரமேஷ், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ், எல்லாரும் பழனிக்கு போய் மொட்டை போடுவாங்க. தம்பி ரமேஷ், பழனிக்கே மொட்டையை போட்டியப்பா, பழனிக்கே மொட்டையை போட்டியப்பா. பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் முன்னால மண்டி எண்ணம்பா. அட 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 ஏதோ சின்ன பையன் துருவா இருக்கிறேன்னு நானே சந்தோஷப்பட்டேன். என் சக பேச்சாளர்கள் நண்பர்கள்லாம் சொன்னேன். 16 வயசில் அரசியலுக்கு வந்தேன், குடியாத்தம் குமரன். இதோ அப்படி இப்படி 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 50 வயசாச்சு. இதில் வேற பல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இதிலெல்லாம் சிக்கி சின்னாபனம் ஆயிட்டோம். ஆனால் இந்த பையன், சின்ன பையன், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், HRNC டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு மினிஸ்டர்னா எவ்வளோ பெரிய விஷயம். பரவாயில்ல, நமது சிஎம் ஜோசப் விஜய் சார் ஒரு சின்ன பையனுக்கு வாய்ப்பு கொடுத்துறாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பார்த்தேன் உங்களுடைய நடவடிக்கைலாம் பார்த்தேன். மாண்புமிகு அமைச்சர் தம்பி ரமேஷ் அவர்களே, உங்கள் நடவடிக்கைலாம் பார்த்தேன். என்ன அப்படியே பத்திரிக்கையாளரை சந்திக்கிறதுன்னா, கோயிலில் போகிறதுன்னா, அமைச்சரனே காட்டிக்காமல் அப்படியே ஐயருங்கள்கிட்ட போயிட்டு நான் கோயில் சாமி தரிசனம் பண்ணோம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீ அவங்கள கேட்பி, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னா அவர் ஐயரு சும்மா இருப்பாரா? அவரும் ஆவாள், நம்மளும் ஆவாள், சும்மா இருப்பாரா? ஒரு 3000 4000 கூடனே அத்தை அப்படியே வீடியோ பிடிச்சி அத்தை ரீலை போட்டு பாவம் ஐயருங்க மானத்தை எடுத்து, உங்கள் ஆளுகளை மானத்தை நீங்களே எடுத்தீங்க, நான் எல்லாரும் கேட்குறியா நடவடிக்கை எடுக்கிறேன் பாரு. ஓகே ரைட், அதெல்லாம் ஒரு அதிரடி தான். எல்லாம் நம்ம ஒரு நாள் முதல்வன் நம்ம நடிகர் அர்ஜுன் ஸ்டைலில் தானே எல்லாம் போகுது. அப்புறமா என்ன 3.5 மணி நேரம் ஒரு க்யூலே போவாராம் நம்ம அமைச்சர் தம்பி ரமேஷ். க்யூலே போவாராம், இந்த விவிஐபி டிக்கெட்லாம் வாங்க மாட்டாராம். அப்புறம் அந்த கோயிலில் பாவம் அவங்க இல்லாதப்பட்டவங்க ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் டெண்டர் எடுத்து ஏதோ பிரசாதம்லாம் உள்ளே வைத்திருந்தாங்க. பிரசாதம் சரியில்லை, எக்ஸ்பைரி டேட் ஆகிப்போச்சு. இதெல்லாம் புளியோதரத்தில் புளிப்பு கம்மியாகுதே, இதில் சர்க்கரை பொங்கலில் சர்க்கரை கம்மியாகுதே, வெல்லம் கம்மியாகுதே, இதில் முந்திரி திராட்சை இல்லையேன்னு ஆய்வு பண்ணுறதான் அப்படியே அதிரடியாக, அப்படியே ரோபோ மாதிரி அப்படியே அதிரடியாக. என்ன அப்போ இந்த அமைச்சர் தான்ப்பா சுறுசுறுப்பு, இந்த அமைச்சர் தான்ப்பா அதுலேயும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு ஒரு கேள்வி கேட்பாராம் அசம்பிளியில். இதுக்கு முன்னால் ஊழல் நடந்துச்சான், கார் நிறுத்தத்துக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இப்படி ஒரு லிஃப்டில் கார் பார்க்கிங்கெல்லாம் தேவையான்னு பேசுகிறதான் போகிறதான் வரதான் நானும் பார்த்தேன். ஆனால் கடைசியில் போட்டைய ஆட்டைய பழனி கோயில் சொத்தை, அதாவது துவக்கத்திலே சொன்னேன், எல்லாரும் பழனிக்கு போய் மொட்டை போடுவாங்க. நம்ம தம்பி இந்து சாமி அன்னொழித்துறை அமைச்சர் ரமேஷ் பழனிக்கே மொட்டை போட்டார். பழனிக்கே மொட்டை போட்டார். எவ்வளோ அழகா ஒரு கோயில் சொத்து, பழனிக்கு சொந்தமான கோயில் சொத்து, பல சொத்துக்கள் இருக்குது, அதில் ஒரு 2 ஏக்கரா சொத்தை
எப்படியோ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதோ அதை விற்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி போட்டு அதை 2 பேருக்கு கிரயம் பண்ணி கொடுக்குறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறீங்க. அங்கே ஏற்கனவே இருக்கிற ரிஜிஸ்ட்ரு இந்த மாதிரி நான் தப்பான வேலை செய்ய மாட்டேன்னு அந்த நேர்மையான அதிகாரி லீவ் போட்டு போயிடுறாரு. இன்னொரு அதிகாரி முடியாதுன்றாரு. பக்கத்தில் சத்திரப்பட்டி இன்னொரு கிராமம் இருக்குது. 2 ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் விட்டு கொடைக்கானல்லேருந்து ஒரு சப் ரிஜிஸ்டர் கூட்டின்னு வராங்க. அந்த கொடைக்கானல்லேருந்து வர சப் ரிஜிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறவர். அவர் வேறு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் கூட்டின்னு வந்து சட்டத்துக்கு விரோதமாக ஒரு 2 பேருக்கு 2 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ? ஒரே 2 கோடி ரூபாய்க்கு அந்த நிலத்தினுடைய ப்ராஃபிட், அந்த நிலத்தினுடைய வேல்யூ என்ன தெரியுமா இப்போ? 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துக்கிறாங்களே, ஒரு சப் ரிஜிஸ்டர் கூட்டினு தற்காலிகமாக கொடைக்கானல் அதை கூட்டினு வந்து ஒரு 2 பேருக்கு 2 கோடி ரூபாய் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த இடத்துடைய பழனி கோயிலுக்கு சம்பந்தமான அந்த இடத்தினுடைய இன்னைக்கு மார்க்கெட் எவ்வளோ தெரியுமா? மோர் தேன் 100 crores. 100 கோடி ரூபாய்க்கு மேலே போவோம். கம்மியானாலும் 100 கோடி. 100 கோடி ரூபாய் கோயில் இடத்தை நம்ம பழனி ஆண்டவன் அவரே அப்பங்கிட்ட கோச்சின்னு மாம்பழம் கொடுக்கலன்னு, மாம்பழத்தினால தானே வந்தாங்க நின்னாரு, கோமானத்தோடு நின்னார். அவரே அங்கே கோமானத்தோடு நிற்கிறார். என் பேர் குமரன் தான். அவரே அங்கே கோமானத்தோடு நின்னா அவர்கிட்டே ஆட்டையை போட்டிய அவர் நிலத்தைய ஒரே ஒரு 2 கோடி ரூபாய் தான், 100 கோடி ரூபாய் மதிப்பான இடத்த ஒரே ஒரு 2 கோடி ரூபாய் 2 பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அந்த 2 பேர் யாரு? என் சொந்தக்காரன் எல்லாரும் சொல்றாங்களே, அந்த 2 பேர் யாரு? அந்த 2 பேர் பாக்கெட்ல 200 ரூபாய் இல்லை. ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் கூட இடம் வாங்குறதுக்கான பொருளாதார சூழல் அவங்கள்ட்ட கிடையாது. அந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணல. சப் ரிஜிஸ்டரை நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இதுக்கு என்ன சொல்றாரு இந்த தம்பி அமைச்சர் ரமேஷ்னா, ஒரு தவறு நடந்துச்சு, அதை சரி பண்ணிட்டோம். இது யாரும் பேசப்படுத்தாதீங்க. நாங்கள் என்ன கேணியங்களா? உனக்கு தமிழ்நாடு மக்கள் பக்த கோடிகள் முருக பக்தர்களை பார்த்தா, தம்பி ரமேஷ், முருக பக்தர்களை எங்களை பார்த்தா உனக்கு கேணியன் தெரியுதா? கேட்குறவன் கேணியன்னா கேஆர் விஜய கொண்டில கேடிவி தெரியும்னு சொன்னாங்களா? நான் கொஞ்சம் பழமொழியை மாற்றி சொல்கிறேன். ஏன்னா தம்பி இளவட்டு வயசு இல்லை. ஏய், எவ்வளோ ஃப்ராடு வேலை பார்க்குறீங்க. அதை ஒரு ஒரு தம்பி ஒருத்தன் பதிவு போட்டான் முகநூல், அதை கண்டிச்சு. உடனே அவனை நைட் அரெஸ்ட்டு. அப்புறமா இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக ஒரு அறிவிப்பு வருது. என்னன்னு கேட்டால், இந்த 2 கோடி ரூபாய் நிலத்தை வந்து ரிஜிஸ்டர் செய்தார்கள். இந்த கோயில் நிலம் 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது குறித்தும் இதுக்கும் அமைச்சர் ரமேஷுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று யாராவது பேசினால் அவர் மீது நாங்கள் வழக்கு தொடர்வோம். என்ன மிரட்டுறீங்களா? நீங்கள் கோயில் சொத்தை திருடுவீங்க. திருட்டுத்தனமாக கோயில் சொத்தை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷனுடைய உத்தரவின் பேரில் அந்த துறையிலேருந்து ஒரு உத்தரவு வரும். அது 2 கோடி ரூபாய்க்கு விற்கலான்னு, அதை 2 கோடி ரூபாய்க்கு நீ ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்ப. நல்லா கோர்ட்டுக்கு போய் அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ. அதை வாங்க வந்தவன் 2 பேர் எங்க? இதை வந்து தில்லுமுள்ளு பண்ணுவார் அமைச்சர். கேட்டால் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதிகாரிகள் லெவலில் அது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்துச்சு, அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, தவறு நடந்துச்சுன்னா இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? எவ்வளோ தில்லுமுள்ளு! இதில் கைது பண்ணுவாங்களாம், அது நடவடிக்கை எடுப்பாங்களாம் அமைச்சர் மீது அவதூறு கிளப்பினால். 100 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுக்கிறேன்னா, இதுக்கும் நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் எந்த சம்மந்தம் இல்லையா? அவருக்கு எதுவுமே தெரியாதா? அவர் தான் 2 அமைச்சர் அமைச்சு ப்ரெஸ் மீட்டில் போய் இதை பேசுவான்னுங்கிறாரு. எல்லாமே ஊழலாம், எல்லாமே தில்லுமுள்ளா ஆரம்பத்திலேருந்து. சொல்லுங்க, நீங்கள் இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலகட்டத்தில் இருந்த அண்ணன் சேகர் பாபு குறை சொல்றீங்க. திமுக ஆட்சியில் தலைவர் தளபதியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இந்து சமய அறநிலையத்துறை. கோயில் சொத்தை ஆட்டையை போடுறார் இப்ப இருக்கிற அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள். அதில் ரொம்ப யோக்கிய மாதிரியெல்லாம் பேசுறாங்க அவங்க. ஆனால் கோயில் சொத்தை மீட்டு கொடுத்தவர் திமுக அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். கோயில் சொத்தை பல ஆயிரம் ஏக்கர் கோயில் சொத்தை மீட்டு கொடுத்தார். கோயில் நிலங்கள் குத்தகை பணம் வராமல் எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுத்தார். வாடகைலாம் இருந்துச்சு, வீடு கடை மண்டபம், அந்த வாடகைலாம் வசூல் பண்ணி கொடுத்தார். நகை கிலோ கணக்கில் நகை அது எல்லாமே கோயிலுக்கு ஒப்படைச்சார். நீங்கள் திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை பற்றி குறை சொல்கிறீங்க, ஊழல்ன்றீங்க. ஊழலின் ஊற்றுக்கண்ணே இன்னைக்கு நீங்கள் தான் தமிழக வெற்றி கழகம் தான்ற மாதிரி நீங்கள் நிரூபிக்கிறீங்க, உங்கள் அமைச்சர்கள் நிரூபிக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, உங்கள் அமைச்சர்கள் அதை நிரூபிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் அமைச்சர்கள், நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நான் ஜாதி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க.
கோயில்னா பல 100 ஆண்டுகளாக, பல 1000 ஆண்டுகளாக கோயில ஆதிக்கம் பண்ணின்னு, கோயில் சொத்து எங்க சொத்து, கோயில் நகை எங்க நகை, கோயில் எங்களுக்கு தான் சொந்தம், நீ வெளியே நில்லுடா, நீ உள்ள வரக்கூடாது. நீ பிராமணருக்கு கொஞ்சம் கீழன்னா கருவறைக்குள்ள வராத. நான் தான் சாமி தொடுவேன். டைரக்ட் ரிலேஷன், பிளட் ரிலேஷன் எனக்கும் சாமிக்குன்னு சொன்னது யாருன்னு கேட்டா பிராமணர்கள். அதிலிருந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சு கோயில்னா எல்லாருக்கும் சொந்தம். கோயில் கொடியவர்களுடைய கூடாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல தலைவர் கலைஞர் பராசக்தி படத்துல. கோயில் கொடியவர்களுடைய கூடாரமாக இருக்கக்கூடாது, அதுதான் இவங்க. அந்த பிராமணர்கள் இந்த கோயில் எனக்கு மட்டும்தான் சொந்தம், கோயில் சொத்து எந்து, கோயில் நகை எந்து, சாமி நகை எந்து, சாமி எல்லாமே என்னதான், நீ எல்லாம் வெளியே நில்டான்னு சொல்லி 1000 ஆண்டுகளாக கோயில் எந்துன்னு ஆதிக்கம் செலுத்தினான் பார். அதை எல்லாரும் சாமி கும்பிடணும், எல்லாரும் கோயிலுக்குள்ள போகணும், அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகணும். இந்து மதத்தில் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் வேறுபாடு எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாரும் சமன்னு போராடினார் தந்தை பெரியார். அவர் சாமி கும்பிடல, அவர் நாத்திகவாதி. ஆனால் அவர் ஈரோட்டில் அறங்காவலர் குழு தலைவர் இருந்தார், கணக்காவலர் கரெக்டாக வச்சுருந்தார், கோயில் கணக்காவலுக்கு போராடி அதை தலைவர் கலைஞர் முதலமைச்சரான பிறகு அந்த சட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கு தலைவர் இன்னைக்கு தலைவர் தளபதி அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர்னு சொன்னார். கஷ்டப்பட்டு அதை அவங்கள்ட்ட கூட்டு நம்ம வெளியே எடுத்துட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் யாருக்கிட்ட இருந்து நம்ம இத்தனை ஆண்டுகள், நீங்க கொள்கை தலைவராக பெரியார் வச்சிருக்கீங்க, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே கொள்கை தலைவராக பெரியார் வச்சிருக்கீங்க. அவர் என்ன போராடினார்? அந்த ஆரிய ஆதிக்கத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்தார். உங்களுக்கும் சேர்த்து தான் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, உங்களுக்கும் சேர்த்து தான் பெரியார் போராடினார். ஆனால் நீங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட் யாருக்கு கொடுத்தீங்க? அந்த ரத்தங்க, அந்த ரத்தம் அது சும்மா இருக்காது. என்ன வேலை பார்த்துச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் விட்டா பழைய கோயில் நவபாசகம் சிலை முருகர் அதையே ஆட்டை போட்டுருப்பார் மாதிரி தெரியுது. எல்லா கோயில் நிர்வாகிகளும் அந்தந்த ஊர் கோயில் சொத்துக்களை பாதுகாத்துங்க. நீங்க அறநிலைத்துறை அமைச்சர், நீங்க பிராமணருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது தப்பு கிடையாது, நீங்க கொடுங்க. ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துருக்கு, இவருக்கு தம்பி ரமேஷ்க்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். நீங்க யாரை போட்டுருக்கணும் அறநிலைத்துறை அமைச்சரா? இன்னைக்கு பட்டியலினத்தின் மக்களுக்கு அதிகமான எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்கிறான்றீங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுகள், மகிழ்ச்சி. பொது தொகுதியிலும் ஜெயிக்க வச்சிருக்கீங்க, மகிழ்ச்சி. அதிக பட்டியலினத்திற்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்க, நீங்க மகிழ்ச்சி. ரமேஷ்க்கு நீங்க வேற எதனா டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு போலாமே, ஒரு சின்ன வயசு, நீங்க கொடுங்க, தப்பு இல்லை. அந்த பிளட், அந்த பிராமணர் ஆதிக்கத்திலிருந்து கோயில்களை மீட்டு வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம. அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க இந்த வேலை தான் பார்ப்பாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க ஒரு தலித் கிட்ட அதை கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிற தலித் கிட்ட கொடுத்திருந்தா உண்மையிலே எல்லாரும் உங்களை பாராட்டியிருப்போம். இல்லையா, ஒரு பிசி எம்பிசி அப்படியா இருக்குன்னா கொடுத்துருக்கணும். நீங்க எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க இந்த வேலை தான் சார் பார்ப்பாங்க. சார் அது உள்ள ரத்தம் சார், பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர். அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள ஆதிக்கம் பண்ணணும், கோயில் நம்புது, இது கோயில் நம்புது அப்படின்னு நினைக்க கொடுத்தாதான் இந்த வேலை இன்னைக்கு நடந்திருக்குது. இதுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறீங்க? அருகெல்லாம் நான் பேச இல்லை, அப்படியே மூடி மழுப்புறீங்கள. இது எங்களுக்கு தெரியாம நடந்துருச்சு. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் யாரு? முன்னாள் சபாநாயகர் திரு தனபாலுடைய மகன் தான். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? 2 பேர் சேர்ந்து பார்த்த வேலை தானே. பத்திரப்பதிவுத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை 2 பேர் பார்த்து செஞ்ச வேலை தானே இது. ஊழலை ஒழிக்கிற, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற, போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிற, என் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க, நாங்கள் தூய சக்தி, ஒரு நேர்மையான ஆட்சி நடத்துவோம், ஒரு கண்ணியமான ஆட்சி நடத்துவோம். இப்படியா? இதுவா? இதுல எங்களை பார்த்து திருட்டு திமுகன்றீங்க, கூட்டு களவாணிங்கன்றீங்க, கொத்து பரோட்டா போடுவன்றீங்க. நீங்க சினிமாவில் பாடின பாட்டெல்லாம் எங்களை சொல்வீங்களா கொத்து பரோட்டா போடுவீங்கன்னு? அதனால தான் அண்ணன் நான் ராசா அழகா சொன்னார், 8 மணிக்கு மேலே நீங்க சாப்பிட்றதெல்லாம் எங்களை சொல்றீங்களா கொத்து பரோட்டான்னு. யார் சார் களவாணி? உங்க அமைச்சர் பார்த்துக்கிற வேலை களவாணி வேலை இல்லையா? சொல்லுங்க ஜோசப் விஜய் சார். திருட்டு வேலை பார்க்கறது யாரு சார்? இது என்ன திருட்டு வேலை சார்? இது கோயில் சொத்தை திருடுறதா? திமுக திருட்டு திமுகவா இல்ல தாவேக்கா திருட்டு தாவேக்காவா? யோசிங்க. இதை யாரும் பேசக்கூடாதான். பேசினா வழக்குகள் பாயும். என்ன அதை சமாளிக்கிறாங்கடா எப்பா இந்த மந்திரிங்க. அந்த மீடியா முன்னால நின்றுக்குன்னு அந்த நிலம் மேட்ரு, இது இதாயிடுச்சு, இது எங்க தவறு நடந்துச்சு, அதான் எங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சு, நான் நடவடிக்கை சரி பண்ணிட்டோம். கோர்ட்டு காரி துப்பிட்டார். நீதிபதி கணம் நீதிபதி, ஆல் த ஜட்ஜஸ் ஆர் ஈக்குவல் டு த காட்.
கோர்ட் டெம்பிள். இன்னைக்கு நீதிபதிகள் தான் இந்த நாட்டை காப்பாத்துறாங்க. உங்கள்கிட்ட இருந்து நீதிபதிகள் தான் இந்த நாட்டை காப்பாத்துறாங்க. மக்கள் யோசிக்கணும். பக்த கோடிகள் யோசிக்கணும். இதுல அதனால தாங்க எங்க இது இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. வேற எங்குமே கிடையாது. எல்லாம் அந்த கோயில் நிர்வாகம் பார்க்குறவங்க தான் அந்த கோயிலை பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் கேட்க ஆள் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்து சமய அறநிலையத்துறை கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில். இப்போ குருவாயூர் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோயில் கண்ட்ரோலர் 50 கோயில் இருக்கும். அந்த கோயில் நிர்வாகம் அந்த 50 கோயிலை பார்க்கும். அதுக்கு ஒரு ட்ரஸ்டி இருப்பாங்க. அதுக்கு அமைச்சரெல்லாம் கிடையாது. கர்நாடகாவில் இந்து சமய அறநிலையத்துறையே கிடையாது. கர்நாடகாவில் இந்து சமய அறநிலையத்துறை இந்தியா ஃபுல்லாக எங்கேயுமே இந்து சமய அறநிலையத்துறை அதுக்குன்னு மினிஸ்டர் கிடையாது. 2 ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா 2 ஸ்டேட்டும் தமிழ்நாடாக இருந்தாலும் அது வந்து கேரளாவாக இருந்தாலும் உயர் ஜாதியினரால் நாம் நசுக்கப்பட்டோம். அதனால தான் அன்னைக்கே வைக்கம் போராட்டத்துக்கு பெரியார் போனார். தூக்கி உள்ள போட்டாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் அந்த வீதியில நடக்கக்கூடாது. நாங்கள் ஒரு வக்கீல் அதை தட்டி கேட்ட வைக்கம் போராட்டத்தை வென்றவர். கேரளாவும் தமிழ்நாடும் உயர் ஜாதியினார், ஆரிய சக்திகளால், பிராமணியத்தால் நம்மெல்லாம் நசுக்கப்பட்டோம். அதனாலதான் எங்க கோயில் எல்லாருக்கும் சொந்தம்ன்றனால்தான் இந்து சமய அறநிலையத்துறை வந்துச்சு. ஒரு இந்து சமய அறநிலையத்துறை வந்த பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குது பாத்தீங்களா? அந்த பிளட் அதை செய்யுங்க. பாப்பான்னு சொல்லிட்டாருன்னு கோபப்படுறீங்களா? நான் அதை சொல்ல வரல. பிராமணன் அமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அந்த தம்பி ரமேஷுக்கு வேற டிபார்ட்மெண்ட் கொடுங்க. வேற ஏதாவது எத்தனோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. பார்க்கறதுக்கு பால் வடியில முகம் மாதிரி இருக்குது தம்பிக்கு. பால் ஒருத்தர் அமைச்சர் கொடுங்க. எவ்வளவோ இருக்குது. எதனா கொடுங்க. திரும்ப யார்கிட்ட அந்த கோயில் நிர்வாகம் இருக்கக்கூடாதுன்னு இத்தனை ஆண்டுகள் 100 ஆண்டுகளா போராட்டமோ திரு ஜோசப் விஜய் அவர்கள் நீங்க எடுத்து அங்க கொடுத்தா அந்த தம்பி நல்ல தம்பியா இருந்தாலும் உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்? இனியும் நிறைய தப்புகள் நடக்கும். நடந்துன்னு இருக்குதே. ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னாரு. ஒழிச்சிட்டேன்றார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். கட்சியிலேயே ஊழல். பேரூர் செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் லட்சக்கணக்கில் ரேட்டு பேசினார். புஷி ஆனந்த பாண்டிச்சேரிக்காரு. 2 மந்திரி அவர். நீர்வளத்துறை அமைச்சர், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அதுக்கெல்லாம் அமைச்சர். பெரிய டிபார்ட்மெண்ட், 2 டிபார்ட்மெண்ட். கட்சியில பதவி போடுறதுக்கும் லஞ்சம், ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்க வக்கீல் போடுறதுக்கும் லஞ்சம். ஆடுத்திறன்னா வாணிம்பாடில் அவன் மாவட்ட அரசு வழக்கறிஞர் குட்கா வித்தான ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சே சாகடிச்சாச்சு. இதுவே எங்க ஆட்சியில ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. அந்த வீட்டுக்கே போனார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அந்த வீட்டுக்கே போயிட்டார். லாக்அப் டெத் வீட்டுக்கு. அப்போதான் அவர் எலெக்ஷன் நேரத்தில் அந்த வீட்டுக்கே போனார். லாக்அப் டெத் நடந்துச்சு இல்லை, அந்த வீட்டுக்கே போனார். முதலமைச்சர் தலைவர் தளபதி என்ன அறியாமல் நடந்துச்சு, நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டார், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, சாரின்னு கேட்டார். சாரியெல்லாம் கேட்டால் எப்படின்னு கேட்டார் திரு ஜோசப் விஜய். இன்னைக்கு கன்னியாகுமரியில் ஒரு மாற்றுத்திறனாளின்னா ஒரு 10 பேக்கெட் வச்சுருந்துருப்பாரா? அடிச்சே சாகடிச்சு போலீஸ். ஒரு குட்கா வியாபாரம் சும்மா ஒரு 10 பேக்கெட் 5 பேக்கெட் வித்தவங்களை அட்டி சாவடிக்கிறீங்களே. ஒட்டுமொத்த குட்காவே ஹோல்சேல் வியாபாரம் பண்ண குட்கா விஜயபாஸ்கர், குட்கா ஊழல்வாதி, குட்கா மோசடி பேர்வழி, ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே ஒட்டுமொத்த குட்கா குடோன் வச்சுட்டு இருக்கிற விஜயபாஸ்கர் உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க. 4 பேக்கெட் வித்தவனை அட்டி சாவச்சிட்டீங்களே. இப்படி உங்க ஆட்சி சொன்னா எவ்வளவு சொல்லலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, இது உங்களுக்கு தெரியுமா? இல்லை உங்களுக்கு தெரியாம கூட நடந்திருக்கலாம். தெரியுமா? இது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சா? இந்த 2 மந்திரிக்கு பார்த்து 2 பேர் கூட்டுக்காணி வேலை பார்த்தாலும் என்ன தெரியல. ஆனா ஒன்னு சொல்றேன், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சாருக்கும் சொல்றேன், தம்பி ரமேஷ் உனக்கும் சொல்றேன் தம்பி, சிவன் சொத்து குலநாசம். சாமி துட்டு திருடக்கூடாது தம்பி. குங்கம் வைக்கிற, திருநூறு வைக்கிற, பூணூல் போட்டிருக்கிற, பூணூல்ன்றது நான் மதிக்கிறேன். என்னது பூணூல் போட்டிருக்கிற, என்ன சொல்றது, நீ ஒரு பிராமணர், கோயில் சொத்தை திருடக்கூடாது. கோயில் சொத்தை திருடக்கூடாது. கோயில் சொத்து குலநாசம். கோயில் சொத்து குலநாசம். சின்ன தம்பி நீ. என்ன அப்பா எல்லாரும் தூக்கி சாப்பிட்டேன். என்னடா நடிப்பு ராஜா. ஐயோ 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 என்ன நடிப்படா அப்பா. சாமி பத்திரிக்கை போகிறதான், இவர் அதிரடியாக பேசுறதான், இவர் நடந்து வர்றதுதான், அப்படியே ரீல்ஸ் போடுறதான், இவர் வந்தால் 10 பேர் வர்றதான், இவர் காரில் போய் ஏறுறதான். 100 கோடி ரூபாய் அச்சிடலாம் பார்த்தா தம்பி. இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக கோயில் இருக்குது. பெரிய பெரிய கோயில் இருக்குது. திருச்செந்தூர் கோயில் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது.
இங்கே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வள்ளிமலை கோயில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் எக்கச்சக்கமான கோயில் இருக்குது, ராமேஸ்வரத்தில் கோயில் இருக்குது, தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் கோயில் இருக்குது. என்ன நடக்க போதோ, அந்தந்த கோயிலில் இருக்கிற நிர்வாகிங்க பரம்பரை பரம்பரையாக கோயிலை கவனிக்கிறீங்க. இனி சாமி நம்மளை பாதுகாக்குதோ இல்லையோ, சாமியை நம்ம தான் பாதுகாக்கணும். சாமி நகைகள்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க, சாமி சொத்தெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. என்னது, நம்ம சாமியை நம்ம தான் பாதுகாக்கணும். தம்பி, மாண்புமிகு அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி ரமேஷ், திடீர்னு திடீர்னு சொல்கிறேன் ராசா ராசா, எல்லாரும் பழனிக்கு போய் மொட்டை போடுவாங்க. பழனிக்கே மொட்டையை போட்டியே, பழனிக்கே மொட்டையை போட்டியே, பழனி முருகனுக்கே மொட்டையை போட்டியே. தம்பி, கில்லாடி தம்பி, நீ கில்லாடி, ரொம்ப கில்லாடி. வணக்கம். குடியாத்த குமரன்.